வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கான டிஸ்ட்ரிபியூஷன். இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு கிடையாது, அண்டர் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு வரும். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டெஃபினேஷன் ஒரு ஃபங்க்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, p of x is equal to x. அந்த ப்ராபபிலிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ncx இது ஒரு டேர்ம், தென் ஸ்மால் p power x, then q power n minus x. இதுதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய காமன் டெஃபினிஷன். இந்த எக்ஸுங்கிறது 0 to n சாம்பிள் சைஸ், இதுதான் வந்து காமன் டெஃபினிஷன். ncx ஸ்மால் p பவர் x ஸ்மால் q பவர் n minus x. இந்த p qலாம் என்னென்ன அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தெரியும். தென் அடுத்ததாக ஒரு நோட், இந்த PQ இருக்கு இல்லையா, ஸ்மால் PQ, P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1. இந்த நோட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், P ஈக்குவல் டு 1 மைனஸ் Q ஆர் அடுத்தது Q ஈக்குவல் டு 1 மைனஸ் P. அதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்துடைய வேல்யூ தெரிஞ்சதுன்னா இன்னொன்று நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் நோட் என்னென்னா, இந்த பைனாமியல் சீரியஸ் வந்து q ப்ளஸ் p பவர் n அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா, q பவர் n ப்ளஸ் nc1 q பவர் n மைனஸ் 1 இன்ட்டு p ப்ளஸ் nc2 q பவர் n மைனஸ் 2 இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் இது அப் டு போய்கிட்டே இருக்கும். பி ஸ்கொயர்னால் அடுத்து பி கியூப், இங்கே 3 வரும், இங்கேயும் 3 வரும். ஃபைனலாக இது எதில் முடியும்னா பி பவர் எனில் வந்து முடியும். கடைசி டேர்ம் பைனாமியல் சீரியஸில் பி பவர் என். இதை ஒரு ஜென்ரல் டேர்மாக எப்படி எழுதலாம், பைனாமியல் சீரீஸோடைய ஜென்ரல் டேர்ம் கியூ ப்ளஸ் பி பவர் என் வந்து சமேஷன், டிஸ்க்ரீட் தானே, சமேஷன் தானே வரணும். எக்ஸ் வந்து 0 to n ncx q பவர் n மைனஸ் எக்ஸ் p பவர் எக்ஸ் எழுதலாமா? கரெக்டாக வருதா? இது வந்து ஜென்ரல் டேர்ம் ஃபார் பைனாமியல் சீரியஸ். தென் அடுத்தது நோட் 3 பாருங்கள். இந்த காம்பினேஷன் ஃபார்முலா, சில காம்பினேஷன் ரிலேஷன், nc0 வந்தால் அதோடைய வேல்யூ 1, ncn இங்கேயும் ஒரே வேல்யூ வந்தாலும் அதோடைய வேல்யூ 1, தென் nc1 வந்ததுன்னா அதோடைய வேல்யூ n. தென் அடுத்த நோட், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பைனாமியல் சீரியஸ். இந்த பைனாமியல் சீரியஸ்க்கான மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t that is equal to q plus p into e power t. pயில் மட்டும்தான் e power t to the power of n. நோட் 5, மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ. இந்த பைனாமியல் சீரியஸில் மீன் அப்படின்னா என்ன, e of x நத்திங் பட் n இன்ட்டு அந்த ஸ்மால் p. தென் வேரியன்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு n p q, மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். இது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறது root of variance of x, so root of npq. இந்த பைனாமியல் சீரியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 நோட்ஸும் நமக்கு தெரியணும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் சால்விங் போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். The mean and variance of a binomial distribution is 8 and 6. Find p of x greater than or equal to 2.
மீன் வேரியன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சொல்யூஷனுக்கு போகலாம். கொடுத்துருக்கிறதுல மீன் E of x, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் E of xங்கிறது NP ஸ்மால் p, அது 8. தென் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்களா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஐ மீன் இது கேபிட்டல் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் NPQ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கிவன் டேட்டா தான். இந்த ரெண்டு கிவன் டேட்டா வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பாருங்கள், NPQ NP, இதிலேருந்து நம்ம Q வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா NPQ டிவைடட் பை NPன்னு போடுங்க. இது நம்மளாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறது. NP கேன்சல் ஆகிட்டு Q மட்டும் கிடைக்குமா? NPQ உடைய வேல்யூ 6, NP உடைய வேல்யூ 8. ஸோ நமக்கு ஃபைனலாக அங்கே கிடைக்கிறது Q is equal to 6/8. இது செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா Q is equal to 3/4ன்னு கிடைக்கும். இதுதான் Q உடைய வேல்யூ. எப்போ Q வேல்யூ கிடைச்சதோ அப்போவே நம்ம P வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி? We know that P plus Q is equal to 1. Q இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே P மட்டும்தானே வேணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P plus 3/4 equal to 1. This gives P equal to 1 minus 3/4. அப்போ P வேல்யூ என்ன வரும்? 1/4. P வேல்யூவும் கிடச்சிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ பைனாமியலில் ஃபைன் P of x greater than or equal to போடணும். அதுக்கு நமக்கு இன்னும் ஒரு வேல்யூ வேணும், இந்த n வேல்யூவும் வேணும். NCX வரும் இல்லையா? அப்போ இந்த n வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாதான் போட முடியும். டு ஃபைண்ட் n into P is equal to 8. எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n into P, NPQ, ஏன்னா உங்ககிட்ட P வேல்யூவும் இப்போ இருக்குது, Q வேல்யூவும் இருக்குது. நான் சிம்பிளாக இருக்கிறது n into P மட்டும் எடுத்துக்கிறேன். n தெரியும், P 1/4, I mean n into NP which is equal to 8. இது எப்படி வரும்? 8 into 4, இங்கே டிவைடில் இருக்கிற 4 இங்கே மல்டிப்ளையில் போகுது. ஸோ n வேல்யூ n is equal to 32. 3 வேல்யூவும் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல என்னென்ன? n 32, P 1/4, Q வந்து 3/4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், பை டெஃபினிஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு நமக்கு தெரியும். P of x is equal to x is NCX P power x Q power n minus x. இதுதான் டெஃபினிஷன். இதை வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் எழுதுவோம். P of x is equal to x, n வந்து 32, C x, இது தென் P power x 1/4 power x, Q வந்து 3/4 power n minus x. x உடைய வேல்யூ வந்து 0 to 32, மேக்ஸிமம் n சைஸ் என்ன 32 வரைக்கும் தான் போகும். இப்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை போடுவோம். டு ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? P of x greater than or equal to 2. P of capital X greater than or equal to, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த P of x greater than or equal to 2னா மொத்தம் 32 இருக்குது. 2 இன்க்ளூசிவாக 32 வரைக்கும் போகணும். P of x is equal to 2 plus P of x is equal to 3 plus up to P of x is equal to 32. நிறைய டேர்ம்ஸ் வரும். ஆனால் இந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளே பார்த்துருக்கோம். இது எப்படி போடலாம்? இது எதுக்கு ஈக்குவல்? P of x greater than or equal to 2 is equal to 1 minus P of x less than 2. That's all. இங்கே greater than or equal to வந்துடுச்சு. ஸோ இங்கே லெஸ் தேன் மட்டும் போடணும். இந்த ரெண்டு சிம்பிளும் இங்கே போயிடுச்சு. லெஸ் தேன் 2னா 2 சேராது. 2க்கு கம்மியாக என்னென்ன இருக்குது? 0வும் 1 மட்டும்தான் இருக்குது, ரெண்டே டேர்ம் தான். அதை மட்டும் இங்கே போட்டுக்கலாம். 1 மைனஸ் P of x is equal to 0 ஒரு டேர்ம் ப்ளஸ் P of x is equal to 1 ஒரு டேர்ம். இந்த ரெண்டுத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ணாலே போதும். 1 மைனஸ்
இப்போ p of x is equal to 0. இந்த இடத்துல 0ங்க, சின்ன xக்கு 0. அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இங்கே வரணும். 32c0 into 1 by 4 power 0 into 3 by 4 power 32 minus 0, n minus x. இது p of x is equal to 0க்கு. Then plus p of x is equal to 1. 32c1 into 1 by 4 power 1, 3 by 4 power 32 minus 1, 31. இதை சால்வ் பண்ணலாம். 1 மைனஸ் இந்த 32c0க்கு நம்ம ஒரு நோட் பார்த்துருக்கோம். என்னென்னா nc0 ஈக்குவல் டு 1, 32c0 அது 1 ஆகிடும். 1 இன்ட்டு எனிதிங் பவர் 0 அதுவும் 1 இன்ட்டு மிச்சம் இருக்கிறது என்ன 3 by 4 to the power of 32 இந்த ஃபஸ்ட் டேர்மில். செகண்ட் பாருங்கள் 32c1, 32c1க்கும் அந்த நோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. nc1 is equal to n, இந்த nல என்ன இருக்கோ அதே வந்துடும். 32c1 அதானே இருக்குது. 32c1 அப்போது 32 வந்துடும் இன்ட்டு 1 by 4 இன்ட்டு 3 by 4 power 31. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கால்குலேட்டரில் சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வெளியில் 1 இருக்குது. 1 மைனஸ் 1.1719 இன்ட்டு 10 to the power of minus 3ன்னு கிடைக்கும். இப்போ இதையும் நீங்கள் கால்சியில் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 0.998ன்னு கிடைக்குது. ஸோ இது எதுக்கான வேல்யூ? p of x greater than or equal to 2க்கான வேல்யூ. ஃபைனலாக சம்மை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் பாருங்கள். த மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 20 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 4. டிட்டர்மைன் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். பேராமீட்டர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை பாருங்கள். மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் e of x இதுதான் என்னது மீன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் வந்து np is equal to 20. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறது ரூட் ஆஃப் npq which is equal to 4. இப்போ இதிலிருந்து நமக்கு வேரியன்ஸ் எடுத்துக்கணும். வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ வேரியன்ஸுங்கிறது என்ன? ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறது ரூட் ஆஃப் வேரியன்ஸ், ரைட்டா? இப்போ வேரியன்ஸுக்கு நமக்கு npq வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ரூட் npq இருக்கு இல்லையா, அதில் ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். பண்ணால் இந்த பக்கம் ரூட் போயிடும், இந்த பக்கம் 4 ஸ்கொயர்னு வரும். that gives 16. so npq equal to 16. parameters of distribution தான் நம்ம கண்டுபிடிக்கணும். parameters distributionங்கிறது ஒன்றும் இல்லைங்க, n வேல்யூ, p வேல்யூ, q வேல்யூ. இந்த மூணும் தான் parameters of distribution. இந்த ப்ராப்ளம் ஏன் போடுறோன்னா, இந்த வேர்டு வந்தால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது parameter of distribution ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்க வேண்டியது npq. இப்போது கிவன் ரிலேஷன்லேருந்து இந்த மீன் இருக்குது, இங்கே வேரியன்ஸ் இருக்குது, இதிலேருந்து நம்ம q கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பண்ண மாதிரி npq டிவைடட் பை np போடுங்க. இந்த npக்கு np கேன்சல் ஆகும். npq உடைய வேல்யூ 16, np உடைய வேல்யூ 20. ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணால் 4/5ன்னு வரும். q வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். q இஸ் ஈக்குவல் டு 4/5. ரொம்ப சிம்பிள். அப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், we know that p plus q is equal to 1. so p plus 4/5 is equal to 1. p வந்து 1 minus 4/5. அப்போ p வேல்யூ 1/5. இப்போ நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது n வேல்யூ. p வேல்யூ தெரியும், q வேல்யூ தெரியும். எய்தர் இந்த மீனில் p வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி n கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த வேரியன்ஸில் p q ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணி கூட நம்ம n கண்டுபிடிக்கலாம். நான் மீன் வேல்யூ எடுத்துக்கிறேன். np இஸ் ஈக்குவல் டு 20, n இன்ட்டு 1/5 இஸ் ஈக்குவல் டு 20. n ஈக்குவல் டு
20 into 5 which is equal to 100. So n value 100. இதுதான் parameters of distribution. N value 100, comma p value 1 by 5, then q value 4 by 5. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மூணாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் பாருங்கள். எம்ஜிஎஃப் கொடுத்துட்டு மீன் வேரியன்ஸ் கேட்குறாங்க. ப்ராப்ளம் 3 கவனிங்க. த எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராப்ளம் 3, த எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் 0.6 e power t plus 0.4 whole power 4. Find mean, variance and standard deviation. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா q plus p e power t to the power of n. இங்கே மாறி வந்திருக்கு. மாறினா ஒன்றும் இல்லை, இந்த இடம் இப்படியும் இந்த இடம் இப்படியும் மாறி இருக்கு. e பவர் t கூட இருக்கிற ஃபேக்டர் வந்து p, தனியாக இருக்கிற ஃபேக்டர் q, பவர் ஹோலில் ஒட்டுமொத்தமாக பவரில் இருக்கிற ஃபேக்டர் வந்து n. ஸோ இதிலிருந்து p q n டைரெக்டாக எடுத்துக்கிட்டு மீன் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். 0.4 plus 0.6 e power t to the power of 4. ஸோ எம்ஜிஎஃப்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ p வேல்யூ 0.6, q வேல்யூ 0.4, n வேல்யூ 4. இப்போ முதல்ல மீன் கண்டுபிடிக்கணும். மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். மீன் e of x which is equal to n into p. n வந்து 4, p வந்து 0.6. இதுக்கு வேல்யூ 2.4. ஸோ மீன் வேல்யூ e of x is equal to 2.4. எல்லாமே டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், substitution. Now variance. Variance of x which is equal to npq. n4, p வந்து 0.6, q வந்து 0.4. மூணு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.96. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.96. தென் ஃபைனலாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஷார்ட்டாக எஸ்டின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ரூட் ஆஃப் என்பிக்யூ இல்லையா, ரூட் ஆஃப் என்பிக்யூ. ஸோ ரூட் ஆஃப் 0.96. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா வரக்கூடிய வேல்யூ 0.979. தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய வேல்யூ 0.979. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எம்ஜிஎஃப் கொடுத்துட்டு மீன் வேரியன்ஸ் எஸ்டி கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபோர்த்து ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 ப்ராப்ளமும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். தென் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆக்சுவலாக கேட்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் வரும். இஃப் 10% ஆஃப் த ஸ்க்ரூஸ் produced by an automatic machine are defective by the probability that 20 screws are selected random. They are all are good screws, exactly 2 defectives, at most 3 defectives, at least 3 defectives, between 1 and 3 defectives inclusive. 20 ஸ்க்ரூவை ரேண்டமாக எடுத்து செக் பண்ணால் 10% ஸ்க்ரூஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அப்படின்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸில் இந்த 5 கண்டிஷனில் எத்தனை டிஃபெக்டிவ்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற வேர்டு இங்கே எங்கேயுமே மென்ஷன் ஆகலைனாலும் இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல் ஆர் குட் ஸ்க்ரூஸ்னால் டிஃபெக்டே இல்லை. ரேண்டமாக 20 ஸ்க்ரூ எடுத்து டெஸ்ட் பண்ணால் 20மே ஓகே ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, எவ்வளோ சான்சஸ் இருக்குது, அதுதான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாக்ட்லி 2 தான் டிஃபெக்டிவே வரணும்.
20ல் 18 ஓகே ஆகணும், 2 கண்டிப்பாக டிஃபெக்டிவ் வரணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது? அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ். அட்மோஸ்ட்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். தென் அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவாவது இருக்கணும். அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம். தென் 5வது பாருங்கள், பிட்வீன் 1 and 3 டிஃபெக்டிவ்ஸ். இன்க்ளூசிவ்னா 1ம் 3யும் சேர்த்துக்கணும். 1க்கு 3க்கு இடையில என்ன இருக்குது? 2. 1 2 அடுத்து 3 டிஃபெக்டிவ்ஸ் வரணும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சால்வ் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். என்னென்னா, லெட் பி பி த டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸ் இஸ் எ சக்ஸஸ். பி வந்து டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸ் வந்து இந்த 10%ங்கிறது சக்ஸஸ், அதை எடுத்துக்கிறோம். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10%. 10%னா 10/100. 0க்கு 0 போயிடும். ஸோ பி வேல்யூ 1/10. இங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? பி வேல்யூ. பி ஈக்குவல் டு 1/10. இதை வச்சு q வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? q p ப்ளஸ் q இஸ் ஈக்குவல் டு 1. 1/10 ப்ளஸ் q இஸ் ஈக்குவல் டு 1. q ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/10. Now q is equal to 9/10. n வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற சாம்பிள் சைஸ் ரேண்டமாக 20 ஸ்க்ரூவாக எடுத்துக்கிறோம். ஸோ சாம்பிள் சைஸ் n வந்து 20. இந்த மூணுமே இருந்ததுனா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். n p q இந்த பேராமீட்டர்ஸ் வேணும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸை எடுத்துட்டோம். முதல்ல ஃபஸ்ட்டு கேஸ், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் ஆல் ஆர் குட் ஸ்க்ரூஸ், அதாவது P of x டிஃபெக்டிவ் இல்லை, 0ன்னு எடுக்கிறோம். P of x is equal to 0. ஆல் ஆர் குட் ஸ்க்ரூஸ்னால் எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம், எல்லாமே நல்லா இருக்குது. இந்த x equal to 0. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் என்ன? NCX தென் P பவர் x Q பவர் n மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல 0 வந்துருச்சு. ஸோ NC0, n வந்து 20C0, P வந்து 1/10 பவர் 0, Q வந்து 9/10 டு தி பவர் ஆஃப் 9/10 9/10 டு தி பவர் ஆஃப் 20 மைனஸ் 0. இதுதான். ஸோ NC0 20C0 1, எனிதிங் பவர் 0வும் 1 இன்ட்டு 9/10 டு தி பவர் ஆஃப் 20 மட்டும்தான் இருக்கும். இந்த 9/10 டு தி பவர் ஆஃப் 20 கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு P ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 0, எந்த டிஃபெக்ட்டுமே இல்லைங்கிறதுக்கு 0.1215 தான் ப்ராபபிலிட்டி. 0.12 சான்சஸ் தான் இருக்குது. எல்லாமே குட் ஸ்க்ரூவாக வர்றதுக்கு இவ்வளோ தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அடுத்தது எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ்ஸ். எக்ஸாக்ட்லி 2. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, P ஆஃப் கேபிட்டல் X இஸ் ஈக்குவல் டு 2. இந்த ஸ்மால் எக்ஸில் டிஃபெக்டிவ் பிளேசஸில் 2 வரணும். X இஸ் ஈக்குவல் டு 2, டைரெக்டாக 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். P ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு 2க்கு பைனாமியல் ஃபங்க்ஷன் NC2, இந்த எக்ஸ் வர எடுத்துடலாம். P பவர் 2 Q பவர் n மைனஸ் 2, டைரெக்டாக 2 இல்லையா, அதனால. இப்போ n வேல்யூ என்ன? 20C2 இன்ட்டு P வந்து 1/10 1/10 பவர் 2 இன்ட்டு Q வந்து 9/10 பவர் 20 மைனஸ் 2. இப்போது இதை நம்ம 20C2 இருக்குது காம்பினேஷன், இதை நம்ம கால்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக அந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகலை, பட் ஃபங்க்ஷன் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், NCR வந்து இந்த டிவைட் பட்டன் இருக்குது பாருங்கள். டிவைட் பட்டனுக்கு மேலே இந்த NCR ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாடல் கால்குலேட்டரில். இந்த NCR வந்து எல்லோ கலராக இருக்குது இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபங்க்ஷன் 20C2, Nல் 20, CRல 2. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், தென் அதுக்கப்புறம் டிவைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். தென் n வேல்யூ 20 டைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் 20 சீன் இந்த ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம்
2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 20C2ன்னு இந்த ஸ்க்ரீன்லேயே அப்பியர் ஆகும். தென் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 20C2க்கான வேல்யூ கிடச்சிரும். இதுதான் அந்த கால்குலேட்டரில் போடுற மெத்தட். ஸோ அந்த 20C2 கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா 190 கிடைக்குது. இன்ட்டு 1/10 ஸ்கொயர் இன்ட்டு 9/10 to the power of 18. இதை ஃபைனலாக கால்குலேட்டரில் ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா P of x is equal to 2க்கு உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.2851. எக்ஸாக்டாக 2 டிஃபெக்ட் மட்டுமே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் 0.2851. இப்போது மூணாவது கேட்டிருக்கிறது அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ்ஸ். அட்மோஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்தால் அதிகபட்சம் அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். என்னது அட்மோஸ்ட்டுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எங்கெல்லாம் அட்மோஸ்ட் வருதோ அங்கே அதை யூஸ் பண்ணுறோம். எத்தனை 3. தட் மீன்ஸ் P of x என்ன சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபங்க்ஷன். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா 3 இன்க்ளூசிவ். இதுக்கு அர்த்தம் P of 3க்கு கம்மியாக இருக்கிற எல்லாமே இன்க்ளூடிங் 3. 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக n வந்து 20. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 0, தென் P of x is equal to 1, தென் ப்ளஸ் P of x is equal to 2, ப்ளஸ் P of x is equal to 3. 3யும் சேரும், ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. வெறும் லெஸ் தென் வந்தால் 2ஓட நிறுத்துகிறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும்போது 3யும் சேர்த்துக்கிறோம். 3 இன்க்ளூசிவ். ஸோ இதுதான் நம்ம போட வேண்டிய ப்ராபபிலிட்டி. இந்த ஸ்டெப்பில் 4 விதமான பைனாமியல் ஃபங்க்ஷன் நம்ம எழுதி 4 விதமான வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். முதல்ல P of x is equal to 0, 20C0 into 1/10 P power x 0 Q power n minus x. இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது ப்ளஸ் P of x is equal to 1, 20C1 into 1/10 to the power of 1 into 9/10 to the power of 20 minus 1. இது செகண்ட் டேர்ம். தென் தேர்ட் டேர்ம் இங்கே போடுறேன். ப்ளஸ் P of x is equal to 2, 20C2 into 1/10 power 2, 9/10 power 20 minus 2, plus P of x is equal to 3, 20C3 1/10 power 3, 9/10 Qக்கு 9/10 power 20 minus 3. ஸோ 4 வந்துருச்சு இல்லையா. 0க்கு 1க்கு 2க்கு 3க்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒன்றையும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கால்குலேட்டர் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் சொன்னோமோ அது மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ P of x is equal 0 இதை மட்டும் சால்வ் பண்ணால் 0.1215 ப்ளஸ் இந்த P of x is equal to 1 கால்குலேட்டரில் சால்வ் பண்ணால் 0.2701. இந்த P of x is equal to 2க்கு 0.2851, P of x is equal to 3க்கு 0.1901. ஸோ கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக கால்குலேட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் கவனமாக நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். இதை 4த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ் கிடச்சிரும். P of x less than or equal to 3 அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவ்க்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் 0.8668. இதுதான் அட்மோஸ்ட் 3 டிஃபெக்டிவை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் சால்வ் பண்ணுற மெத்தட். அடுத்தது அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 3னா 3. ஸோ அட்லீஸ்ட் 3க்கு இதுதான் ஃபங்க்ஷன். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அட்மோஸ்ட்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்னா P of x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகே, அதாவது 3 இன்க்ளூடட். 3க்கு மேலே மேக்ஸிமம் n சைஸ் என்ன, n ஈக்குவல் டு 20. 3ல் ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்கும் போகணும். அத்தனை ஃபங்க்ஷனையும் நம்ம போட்டு இதில் ஆட் பண்ணால் பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால்
இது எப்படி எழுதலாம்? டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் ரூல் படி 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் வருதா, லெஸ் தேன். இங்கே ஈக்குவல் டு வந்துருச்சா, இங்கே ஈக்குவல் டு வரக்கூடாது. 3 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3. அப்போ என்னென்ன வரும்? 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 3 மட்டும்தான் இங்கே வரும். ஏன்னா 3 வந்து லெஸ் தேன் 3 தான், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. 3 உள்ள வராது. 1 மைனஸ். இப்போ இந்த ஸ்டெப்பு சால்வ் பண்ணலாமா? 1 மைனஸ், இந்த 1 விட்டுறக்கூடாது, ஏன்னா இங்கே ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணி எழுதியிருக்கோம். 1 மைனஸ் ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பாருங்கள். NC0 P பவர் 0 Q பவர், தட் மீன்ஸ் Q கிடையாது, Qக்கு 9/10, 9/10 பவர் 20 மைனஸ் 0 ப்ளஸ் 20C1 P of x is equal to 1க்கு 1/10 பவர் 1, 9/10 பவர் 20 minus 1. P of x is equal to 2க்கு 20C2 1/10 பவர் 2, 9/10 பவர் 20 minus 2. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டெப்ஸை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே கால்சியில் சால்வ் பண்ணிங்கன்னா x is equal to 0க்கு 1 to 15, 1க்கு 0.2701 plus 0.2851. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சால்வ் பண்ண மாதிரியே அது கால்குலேட்டரில் சால்வ் பண்ணால் இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ்க்கு 1 மைனஸ் 0.6767, 0.3233ங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ இதுதான். தென் ஃபைனலாக பிட்வீன் 1 அண்டு 3 டிஃபெக்டிவ் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் இன்க்ளூசிவ்ங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 1ம் 3யும் இன்க்ளூடட், 1 2 3. ஒரு வேளை இன்க்ளூசிவ்ங்கிற வேர்டு வரலனா பிட்வீன் 1க்கும் 3க்கு இடையில் 2 மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். பிட்வீன் 1 அண்டு 3 டிஃபெக்டிவ்க்கு ஃபங்க்ஷன் P of x greater than or equal to 1, less than or equal to 3. That means P of x is equal to 1 plus P of x is equal to 2 plus P of x is equal to 3. So ஒவ்வொரு ப்ராபபிலிட்டிக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுது. P of x is equal to 1க்கு 20C1, P 1/10 power 1, Q 9/10 power n minus 1, 20 minus 1. இது மாதிரி 2 3 எல்லாத்துக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிட்டோம். ஒவ்வொன்றுத்துக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா x is equal to 1க்கு 0.2701, 2க்கு 0.2851, 3க்கு 0.1901. இதை ஆட் பண்ணிங்கன்னா 0.7453 கிடைக்கும். இதுதான் வந்து P of x greater than or equal to 1, less than or equal to 3க்கான வேல்யூ. அதாவது டிஃபெக்டிவ் பிட்வீன் 1 and 3, 1 and 3 இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இதுதான். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மெத்தட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.